தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல திமுக ஆட்சியில் அதிகார மையமாக ஆட்டி படைத்த IAS அதிகாரி உதயச்சந்திரன் தான் தாவேகா கூட்டணி அரசிலும் கோலோச்சுகிறார் என்கிற பேச்சு தலைமைச் செயலகத்தில் அதிகமாக கேட்கிறது. முதல்வர் விஜயை சுற்றியுள்ள ஐவர் அணிக்கு அவர்தான் காட்ஃபாதர் என்கிறார்கள் மாஜி அமைச்சர்கள். திமுகவின் மாஜிக்களிடம் தாவேகா கூட்டணி ஆட்சியின் நிர்வாகம் குறித்து பேசிய போது கடந்த திமுக ஆட்சியில் முதல்வரின் முதன்மை செயலாளராகவும் பிறகு நிதித்துறை செயலாளராகவும் இருந்தவர் உதயச்சந்திரன். பதவி உயர்வுகள், இடம் மாறுதல்கள், கொள்கை முடிவுகள் உட்பட திமுக ஆட்சி நிர்வாகத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாக முடிவுகளில் 90% உதயச்சந்திரனின் பங்களிப்பு இருந்தது. மேலும் அரசியல் ரீதியாக, தேர்தல் ரீதியாக ஸ்டாலின் எடுத்த பல முடிவுகளுக்கு பின்னணியிலும் உதயச்சந்திரனின் ரோல் இருந்தது. இன்றைக்கு முதல்வர் ஜோசப் விஜயின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டி, விஜயின் மேலாளர் ரூட் ஜெகதீஷ், பிரபல பத்திரிகையிலிருந்து விலகி ஆதவ் அர்ஜுனாவுடன் கைகோர்த்துள்ள முன்னாள் பத்திரிகையாளர் ஒருவர் என இந்த ஐவர் அணிதான் விஜயிடமும் தாவேகா கூட்டணி ஆட்சியிலும் அதிகார மையமாக இருந்து வருகிறது. இந்த ஐவர் அணிக்கு காட்ஃபாதர் உதயச்சந்திரன் தான். IAS மற்றும் IPS டிரான்ஸ்பர்கள் முதல் வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டது வரை தற்போது நடக்கும் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் உதயச்சந்திரனின் கண் அசைவில் தான் நடக்கிறது என்கிறார்கள் மாஜிக்கள். ஆட்சி மாறியதும் முதலில் மாற்றப்படுபவர் தலைமைச் செயலாளர் தான். அதனை அடுத்து உள்துறை செயலாளர் தொடங்கி மாவட்ட கலெக்டர்கள் வரை புதிய தலைமைச் செயலாளரை வைத்துதான் நிர்வாக ரீதியாக பல மாற்றங்களை முதலமைச்சர் செய்வார். ஆனால் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன் உள்ளிட்டவர்கள் தாவேகா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் மாற்றப்படவில்லை. இதை தவிர்த்து எல்லா மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் உதயச்சந்திரன் தான். திமுக ஆட்சி மாறினால் IAS அதிகாரிகள் மாற்றத்தில் முக்கியத்துவம் இல்லாத துறைக்கு முதலில் தூக்கி எறிக்கப்படுபவர் உதயச்சந்திரனாகத்தான் இருக்கும் என திமுக ஆதரவு IAS அதிகாரிகளே விவாதித்துக் கொண்டார்கள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இதற்கு மாறாக தனது நண்பரும் தனது பேட்ச்மேட் அதிகாரியுமான செந்தில்குமார் IAS-ஐ முதல்வர் விஜயின் முதன்மை செயலாளராக நியமிக்க வைத்தார். அதேபோல முதல்வரின் மற்ற செயலாளர்களும் உதயச்சந்திரனின் நட்பு வளையத்திற்குள் இருப்பவர்கள்தான். மேலும் தனது IAS நண்பர்கள் எல்லாரையும் முக்கியமான துறைகளுக்கு இடமாற்றம் செய்ய வழிவகுத்தார். தனது பேட்ச் அதிகாரியான சித்திக்கை தான் வகித்த நிதித்துறை செயலாளராக நியமிக்க வைத்தார். கோட்டையை விட்டு வெளியே உதயச்சந்திரன் இருந்தாலும் ஐவர் அணியை வைத்துக் கொண்டு விஜய் எடுக்க வேண்டிய அனைத்து நிர்வாக முடிவுகளையும் இவர்தான் எடுக்க வைக்கிறார். IAS டிரான்ஸ்பர்களிலும் பல குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அதிகாரியை ஒரு துறைக்கு மாற்றுகிறார்கள். அடுத்த சில நாட்களிலேயே அந்த அதிகாரியை வேறொரு துறைக்கு மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றப்பட்ட சம்பவங்கள் பல உண்டு. உதாரணத்திற்கு தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷனின் MD-யாக வினயை மாற்றினார்கள். ஒரே வாரத்தில் அங்கிருந்து இந்து சமய அறநிலையத்துறை கமிஷனராக மாற்றிவிட்டனர். மதுரை கலெக்டராக ஆகாஷ், சிவகங்கை கலெக்டராக நிசாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டனர். சில நாட்களிலேயே ஆகாஷை சிவகங்கைக்கும் நிசாந்தை மதுரைக்கும் இடமாற்றம் செய்துள்ளனர். இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் 3 வருடத்திற்கும் அதிகமாக ஒரே இடத்தில் பல IAS அதிகாரிகள் இருந்து வருகின்றனர். அவர்களை எல்லாம் மாற்றுவது குறித்து எந்த யோசனையும் இந்த அரசுக்கு இல்லை. இது தவிர IAS அதிகாரிகள் மாற்றத்தில் சீனியர் ஜூனியர் என்கிற அளவுகோலெல்லாம் பார்க்கப்படுவதில்லை. மூத்த IAS அதிகாரிகள் பலரையும் கமிஷனர் பதவிகளுக்கு மாற்றிவிட்டு அவர்களுக்கு மேலே செக்ரட்டரி ரேங்கில் ஜூனியர் அதிகாரிகளை நியமித்து வைத்துள்ளனர். இதனால் நிர்வாக ரீதியாக பல கருத்து வேறுபாடுகளும் சிக்கல்களும் வருகின்றன. இப்படி அதிகாரிகள் மாற்றங்கள் மனம் போன வாக்கில் நடந்து கொண்டிருப்பதால் நிர்வாகம் சீர்குலைய வாய்ப்பிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அதிகாரிகள். இந்த நிலையில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தாவேகா கூட்டணி அரசின் வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டதில் உதயச்சந்திரனின் ரோல் அதிகம். திமுக அரசு 2021 பொறுப்பேற்ற போது நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதற்கும் தற்போது 2026 வெளியிடப்பட்ட நிதியமைச்சர் மரிய வில்சனின் வெள்ளை அறிக்கைக்கும் எண்ணிக்கை சார்ந்த புள்ளி விவரங்களை தவிர பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை.
2021 அறிக்கை. திமுக அரசு பொறுப்பேற்றதும் அதற்கு முந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நிதி மேலாண்மை சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டது. 2026 தாவேகா அரசு பொறுப்பேற்றதும் அதற்கு முந்தைய 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நிதி நிலைமை மோசமாகிவிட்டது என குற்றம் சாட்டி இதனை வெளியிட்டுள்ளது. 2 அறிக்கைகளுமே புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் முந்தைய அரசின் நிதி தவறுகளை மக்களுக்கு தோலுரித்து காட்டுவதற்காக அரசியல் உத்தியாக பயன்படுத்தப்பட்டவை. 2021 திமுக தான் அறிவித்த சில நிதியுதவி திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியாததற்கு அதிமுக அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று விட்டது என கூற இந்த வெள்ளை அறிக்கை அடித்தளமாக அமைந்தது. 2026 தாவேகா அரசு அறிவித்த மகளிருக்கான நிதியுதவி, இலவச சிலிண்டர் போன்ற பெரிய தேர்தல் வாக்குறுதிகளை தள்ளி போடுவதற்கு திமுக அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று விட்டது என்று கூற இந்த வெள்ளை அறிக்கையை ஒரு நிதியியல் கேடயமாக பயன்படுத்தியுள்ளது. 2 அறிக்கைகளுமே தமிழக பொருளாதாரத்தில் நீண்ட காலமாக நீடித்து வரும் சில கட்டமைப்பு சிக்கல்களை ஒரே குரலில் சுட்டிக்காட்டியுள்ளன. வருவாய் பற்றாக்குறை குறித்து அரசு அன்றாட செலவுகளான சம்பளம், ஓய்வூதியம், வட்டி மற்றும் மானியங்களை வழங்குவதற்கே கடன் வாங்க வேண்டிய அவல நிலையில் உள்ளது என்பதை கவலையோடு ஒப்புக்கொண்டுள்ளன. சொத்து வரி வருவாய் விவகாரத்தில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு உயர்ந்தாலும் அதற்கு நிகராக மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் உயரவில்லை என்றும், வட்டிச்சுமை விவகாரத்தில் மாநிலத்தின் மொத்த வருவாயில் பெரும் பகுதி பழைய கடன்களுக்கான வட்டியை கட்டுவதற்கே செலவிடப்படுகிறது என்றும் திமுக அரசு சொன்னதையே தாவேகா அரசும் சொல்லியுள்ளது. அதேபோல பொதுத்துறை நிறுவனங்களின் நஷ்டம் குறித்த பிரச்சனைகளில் தமிழக மின்சார வாரியம் மற்றும் அரசு போக்குவரத்து துறைகள் பெரும் நஷ்டத்தில் இயங்குவதையும் அவற்றின் கடன்களே ஒட்டுமொத்த மாநில நிதிக்கும் பெரிய சுமையாக மாறுவதையும் 2021 தெரிவித்த கருத்துக்களையே 2026 வெள்ளை அறிக்கையிலும் பட்டியலிட்டுள்ளன. சுருக்கமாக சொல்வதானால் 2 அறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களும் சதவிகிதங்களும் மட்டுமே வெவ்வேறாக இருக்கின்றதை தவிர 2 அறிக்கைகளின் கதையும் அவை சொல்ல வரும் செய்தியும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அதே சமயம் கடன் சுமை அதிகரித்தாலும் அதனை சரி செய்வோம் என்று நம்பிக்கை கொடுத்தது திமுக அரசின் வெள்ளை அறிக்கை. ஆனால் கடன் சுமை அதிகரிப்பதால் 20 லட்சம் கோடி கடன் உருவாகும் என பயமுறுத்துகிறது தாவேகா கூட்டணி அரசின் வெள்ளை அறிக்கை. இப்படிப்பட்ட சூழலில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் வருகிற ஆகஸ்டில் ஓய்வு பெறுகிறார். ஆனால் அவருக்கு 3 மாதங்கள் பணி நீட்டிப்பு வழங்க இப்போதே ஒன்றிய அரசிற்கு தாவேகா கூட்டணி அரசு எழுதியுள்ள கடிதம் சர்ச்சையாகி வருகிறது. கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் இருக்கும்போது அவர்களை சிறுமைப்படுத்தும் வகையில் தாவேகா அரசு நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது குறித்து கோட்டையில் பரபரப்பாக விவாதிக்கப்படும் சூழலில் அது குறித்து விசாரித்த போது சாய்குமார் ஆகஸ்டில் ஓய்வு பெறும்போது புதிய தலைமைச் செயலாளராக நாம் வர வேண்டும் என உதயச்சந்திரன் காய்களை நகர்த்தினார். இதற்காக தனக்கு போட்டியாக இருக்கும் முக்கிய IASகளுக்கு எதிராக பல பிரச்சனைகளை சீக்கிரட்டாக உருவாக்கினார். இதனை அறிந்து உதயச்சந்திரனுக்கு எதிராக சீனியர்கள் ஒன்றிணைய துவங்கினார்கள். உதயச்சந்திரன் தலைமைச் செயலாளரானால் தாவேகா அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தரக்கூடாது என்கிற மனநிலை சீனியர்களிடம் உருவாகியுள்ளது. மேலும் நாம் தலைமைச் செயலாளராக வருவதை ஒன்றிய அரசும் விரும்பாது என்பதையெல்லாம் உணர்ந்து சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வாங்கி கொடுப்பதன் மூலம் தன்னுடைய எதிரிகள் தலைமைச் செயலாளராக வருவதை தடுத்து விடலாம் என திட்டமிட்டே தனது லாபியை வைத்து பணி நீட்டிப்புக்கு கடிதம் எழுத வைத்துள்ளார் உதயச்சந்திரன். இதனை ஒன்றிய அரசு ஏற்குமா என்பது தெரியவில்லை. ஒருவேளை பணி நீட்டிப்பு வழங்க ஒன்றிய அரசு மறுத்தால் தனது ஆதரவாளரான கோபாலகிருஷ்ணனை கொண்டு வர நினைக்கிறார் உதயச்சந்திரன். ஆனாலும் இவரது ஒரே குறி தலைமைச் செயலாளர் ஆவதுதான். இந்த நிலையில் டிக் நிறுவனத்தில் சேர்மேனாக இருக்கும் உதயச்சந்திரன் எந்த வேலையையும் பார்ப்பதில்லை. டிக்கில் நடக்கும் ரிவ்யூ மீட்டிங்கில் இன்னும் 3 மாதத்தில் முக்கிய பதவிக்கு போய்விடுவேன், அப்போது புதிதாக வரும் சேர்மேனிடம் விவாதித்துக் கொள்ளுங்கள் என அலட்சியமாக சொல்லி வருகிறார் உதயச்சந்திரன். இதனை அறிந்துள்ள IAS அதிகாரிகள் பலர் உதயச்சந்திரனை தினமும் சந்தித்து நட்பை பலப்படுத்தி வருகிறார்கள் என்கிறார்கள் கோட்டை அதிகாரிகள். ஆட்சி மாறினாலும் உதயச்சந்திரனின் ஆதிக்கமும் அதிகாரமும் தாவேகா கூட்டணி அரசிலும் உயர்ந்தே இருக்கிறது. இதனால் சீனியர்களிடம் அதிருப்திகள் உருவாகி வருகின்றன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.